வணக்கம். புதுச்சேரி மாநிலத்தில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளில் டைம் அண்ட் டிவியின் சிறப்பு தொகுப்பு. காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகள் 11 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவ மாணவிகளுக்கு இலவச மடிக்கணினி வழங்குவதற்கான தொடக்க விழா கோவில்பத்து தந்தை பெரியார் அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. 11 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவ மாணவிகளுக்கு இலவச மடிக்கணினி விநியோகத்தின் தொடக்க விழா கோவில்பத்து BM ஸ்ரீ தந்தை பெரியார் அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி குடிமைப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் PRN திருமுருகன் கலந்து கொண்டு தலைமை வகித்தார். காரை மாவட்ட ஆட்சியர் திருமதி இஷிதாரதி அவர்கள் முன்னிலை வகித்தார். இந்த நிகழ்ச்சியில் மேல்நிலை கல்வி துணை இயக்குனர் திருமதி ஜெயா, முதன்மை கல்வி அதிகாரி திருமதி விஜயமோகனா உள்ளிட்ட கல்வித்துறை அதிகாரிகள், ஆசிரியர்கள், மாணவ மாணவிகள் மற்றும் பெற்றோர்கள் கலந்து கொண்டனர். இலவச மடிக்கணினி விநியோகத்தின் தொடக்க விழாவில் காரைக்கால் மாவட்டத்தில் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் பள்ளி மாணவ மாணவிகள் 121 பேர், அன்னை தெரசா அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி மாணவிகள் 59 பேர், தந்தை பெரியார் அரசு மேல்நிலைப் பள்ளி 379 பேர் மற்றும் முருகத்தால் அரசு மேல்நிலைப் பள்ளி மாணவ மாணவிகள் 34 பேர் என 593 மாணவ மாணவிகளுக்கு இலவச மடிக்கணினிகளை அமைச்சர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் ஆகியோர் வழங்கி வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர் பேசும்பொழுது, புதுவை மாநிலத்தில் தற்பொழுது படிக்காத மாணவ மாணவிகள் இல்லாத சூழல் ஏற்பட்டுள்ளது. இதற்கு முதல்வர் ரங்கசாமி அவர்களின் சிறப்பான ஆட்சியால் தான் என்பது பெருமிதம் கொள்கிறோம். அரசு முக்கியமாக கல்வித்துறையில் பல்வேறு சிறப்பு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. அரசு பள்ளி மாணவர்களுக்கு புதுவை மாநிலத்தில் முதல் முறையாக இலவச மடிக்கணினி வழங்கும் திட்டத்தை முதல்வர் ரங்கசாமி தான் அறிமுகப்படுத்தினார். நடைபெறும் தொடக்க விழாவில் சுமார் 15 பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இலவச மடிக்கணினி வழங்கப்பட உள்ளது. ஏழை எளிய மாணவர்களின் கவலையை போக்குவதற்கு அரசு மடிக்கணினிகளை வழங்கி வருகிறது. கல்வித்துறை மூலம் வழங்கப்படும் இலவச மடிக்கணினி ஆனது தரமாகவும் தகுதியாகவும் மாணவ மாணவிகளுக்கு வழங்குவதில் அரசு மிகுந்த கவனம் கொண்டுள்ளது. புதுவை மாநிலம் முழுவதும் CBSE பாடத்திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதுடன் தனியார் பள்ளிகளுக்கு இணையாக செயல்படுவதால் தனியார் பள்ளிகளில் சேர்க்கை விகிதம் குறைந்துள்ளது. அரசின் இதுபோன்ற நலத்திட்டங்களை மாணவ மாணவிகள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என அமைச்சர் அவர்கள் கேட்டுக்கொண்டார். அஸ்விதா, தேவதர்ஷினி, இவாஞ்சலின், வருகின்ற மார்ச் 6ஆம் தேதி நடைபெறவுள்ள சனி பெயர்ச்சி நிகழ்வில் திருநள்ளார் சனீஸ்வர பகவான் கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு ஏதேனும் அசம்பாவிதங்கள் ஏற்பட்டால் அதனை எவ்வாறு மேற்கொள்ள வேண்டும் என்பதற்கான ஒத்திகை நிகழ்வு காரைக்கால் மாவட்ட நிர்வாகம் சார்பில் நடைபெற்றது. உலக பிரசித்தி பெற்ற திருநள்ளார் ஸ்ரீ தர்பாரண்யேஸ்வர சுவாமி தேவஸ்தானம் ஸ்ரீ சனீஸ்வர பகவான் கோவிலில் 2.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும் சனி பெயர்ச்சி விழா வருகிற மார்ச் 6ஆம் தேதி காலை 8:24 மணி அளவில் சிறப்பாக நடைபெற உள்ளது. சனி பெயர்ச்சியை சிறப்பிக்கும் வகையில் புதுச்சேரி அரசு மற்றும் தருமை ஆதீனம் இணைந்து நடத்தும் 4 நாட்கள் ஜோதிட மாநாடும் நடைபெற உள்ளது. இதனிடையே சனி பெயர்ச்சி விழாவை முன்னிட்டு உலகம் முழுவதிலும் இருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் வருவார்கள் என்பதால் புதுச்சேரி அரசு, காரைக்கால் மாவட்ட நிர்வாகம், புதுச்சேரி காவல்துறை சார்பில் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக திருநள்ளார் தர்பாரண்யேஸ்வர சுவாமி தேவஸ்தானம் ஸ்ரீ சனீஸ்வர பகவான் கோவிலில் திரளான பக்தர்கள் கூடும் பொழுது ஏதேனும் மயக்கம் அடைந்தால் அவர்களை எவ்வாறு மீட்பது, தில தீபம் ஏற்றும் பகுதியில் தீ விபத்து ஏற்பட்டால் எவ்வாறு அணைப்பது மற்றும் புனித தீர்த்தமான நலன்குளத்தில் பக்தர்கள் நீரில் மூழ்கினால் அவர்களை எவ்வாறு காப்பாற்றுவது குறித்து காரைக்கால் மாவட்ட பேரிடர் மேலாண்மை துறை சார்பில் பேரிடர் ஒத்திகை நிகழ்வு நடைபெற்றது. இந்த ஒத்திகை நிகழ்ச்சியில் கோவிலில் வரிசையில் நின்ற பக்தர் ஒருவர் மயக்கமுற்றதாக உருவகம் செய்யப்பட்டு பின்னர் பாதுகாப்பில் ஈடுபட்ட நபர்கள் மருத்துவ உதவி ஒலியை எழுப்பி
மயக்கம் அடைந்த நபரை பேரிடர் மேலாண்மை ஆப்தமித்ரா தன்னார்வலர்கள் உதவியுடன் ஸ்ட்ரெச்சரில் மீட்கப்பட்டு கோவிலில் தயார் நிலையில் இருந்த முதலுதவி சிகிச்சை மையத்தில் மயக்கமுற்ற நபருக்கு மருத்துவர்கள் குழு முதலுதவி செய்து அளித்து பின்னர் மேல் சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். இதனைத் தொடர்ந்து தீபம் ஏற்றும் பகுதியில் தீ விபத்து ஏற்பட்டதாக உருவகம் செய்யப்பட்டு தீ விபத்து ஏற்பட்டதாக வந்த தகவலின் அடிப்படையில் அந்த பகுதியில் தயார் நிலையில் இருந்த தீயணைப்பு துறையினர் விரைந்து வந்து தீயை அணைத்து பேரிடர் ஒத்திகை நிகழ்ச்சியில் ஈடுபட்டனர். நலன்குளத்தில் குளித்துக் கொண்டிருந்த சிறுவன் ஒருவர் எதிர்பாராத விதமாக நீரில் மூழ்கியதாக உருவகம் செய்யப்பட்டு தகவலின் அடிப்படையில் அந்த பகுதியில் தயார் நிலையில் இருந்த தீயணைப்பு மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையினர் உடனடியாக நீரில் மூழ்கிய சிறுவனை படகு மூலம் மீட்டு அங்கு தயார் நிலையில் இருந்த ஆம்புலன்ஸில் முதலுதவி சிகிச்சை அளித்து மேல் சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது. இந்த பேரிடர் ஒத்திகை நிகழ்ச்சியை காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் திருமதி இஷிதா ரதி தலைமையில், காரைக்கால் சார்பு ஆட்சியர் பூஜா அவர்கள் முன்னிலையில், காரைக்கால் துணை மாவட்ட ஆட்சியர் பாலு என்கிற பக்கிரிசாமி அடங்கிய பேரிடர் மேலாண்மை குழுவினர், ஆப்தமித்ரா தன்னார்வலர்கள், குடிமையியல் பாதுகாப்பு படையினர் ஆகியோர் பேரிடர் ஒத்திகை நிகழ்ச்சியில் ஈடுபட்டனர். இந்த நிகழ்ச்சியில் கோவில்கள் நிர்வாக அதிகாரி சுப்பிரமணியன், நலவழித்துறை துணை இயக்குனர் மருத்துவர் சிவராஜ்குமார், மின்துறை துணை இயக்குனர் திருமதி அனுராதா, தொழிற்சாலை ஆய்வாளர் செந்தில் வேலன் மற்றும் அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். காரைக்கால் மாவட்டத்தில் நெல் கொள்முதல் நிலையங்கள் உடனடியாக திறக்க வேண்டும். வருகின்ற 6ஆம் தேதி சனிப்பெயர்ச்சி விழாவிற்கான முன்னேற்பாடுகள் குறித்து மக்களுக்கு இதுவரை தெரியப்படுத்தவில்லை என புதுச்சேரி முன்னாள் அமைச்சர் கமலக்கண்ணன் குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரி யூனியன் பிரதேசம் காரைக்கால் மாவட்டத்தில் நெல் கொள்முதல் நிலையங்களை உடனடியாக திறக்க கோரியும், தொடர் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் அரசு ஊழியர்களின் நியாயமான கோரிக்கைகளுக்கு ஆதரவு தெரிவித்தும், புதுச்சேரி என்ஆர் காங்கிரஸ் பாஜக அரசை கண்டித்தும் காரைக்கால் புதிய பேருந்து நிலையம் அருகே காங்கிரஸ் கட்சி சார்பில் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர் சந்திரமோகன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் வேளாண் துறை அமைச்சர் கமலக்கண்ணன் மற்றும் மாநில மாவட்ட நிர்வாகிகள் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களையும் எழுப்பினர். கண்டன ஆர்ப்பாட்டத்தின் போது செய்தியாளர்களை சந்தித்த புதுச்சேரி முன்னாள் அமைச்சர் கமலக்கண்ணன் கூறியது அதாவது, புதுச்சேரியில் ஆளும் என்ஆர் பாஜக அரசு மக்கள் நலில் அக்கறையின்றி குறிப்பாக காரைக்கால் மாவட்ட வளர்ச்சியில் கவனம் செலுத்தாமல் அலட்சியமாக செயல்படுவதாக குற்றம் சாட்டினார். கடந்த 4.5 ஆண்டுகளில் காரைக்கால் மாவட்டத்தில் பல ஆட்சியர்கள் மாற்றம் நடைபெற்றதால் மக்கள் நலத்திட்டங்கள் முழுமையாக நடைபெறவில்லை என கூறினார். விவசாயிகளுக்கு தேவையான இந்த திட்டத்தையும் முறையாக செயல்படுத்தாததோடு மீனவ மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான மீன்பிடி துறைமுக அபிவிருத்தி திட்டத்தையும் முறையாக நிதி ஒதுக்கீடு செய்து பணி மேற்கொள்ளாமல் 3 முறை அடிக்கல் நாட்டி பூமி பூஜை செய்து திட்டங்கள் நடைபெற உள்ளது என குற்றம் சாட்டிய புதுச்சேரி முன்னாள் அமைச்சர் கமலக்கண்ணன், புதுச்சேரி மாநிலத்தில் முக்கிய துறைகளான கல்வி, வேளாண், பொதுப்பணித்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் வேலைநிறுத்த போராட்டங்கள் நடைபெற்று வருவதால் மக்கள் பெரும் அளவில் பாதிக்கப்பட்டு உள்ளதாக தெரிவித்தார். வரும் மார்ச் மாதம் 6ஆம் தேதி புகழ்பெற்ற சனிப்பெயர்ச்சி விழா நடைபெற உள்ள நிலையில் விழா ஏற்பாடுகள் குறித்து எந்த தகவலும் இதுவரை மக்களுக்கு தெரிவிக்கப்படவில்லை எனவும், மாவட்டம் முழுவதும் பிரதான சாலைகள் பழுதடைந்து உள்ள நிலையில் சாலையில் சேமிப்பு பணிகள் கூட மேற்கொள்ளவில்லை எனவும் கூறிய கமலக்கண்ணன், கடந்த 2020ஆம் ஆண்டு கொரோனா தொற்று காரணமாக சனிப்பெயர்ச்சி விழாவிற்கு மக்கள் பெருமளவில் கலந்து கொள்ள முடியவில்லை எனவும், கடந்த 2023ஆம் ஆண்டு நடைபெற்ற சனிப்பெயர்ச்சி விழாவின் பொழுது போதிய முன்னேற்பாடுகள் செய்யாமலும் விழா குறித்து விளம்பரங்கள் செய்யாததால் சனிப்பெயர்ச்சி விழா அன்று மக்கள் கூட்டம் கூடவில்லை எனவும், இந்த சனிப்பெயர்ச்சியின் போதாவது அதே தவறை மாவட்ட நிர்வாகம் செய்வதாக குற்றம் சாட்டியுள்ளார். உயருதே உயருதே விலைவாசி உயருதே கட்டுப்படுத்து 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 விலை ஆகிய பெருமக்களை பதிவாங்க
அடிக்காதே 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 அரசு ஊழியரை அடிக்காதே அரசு ஊழியரை அடிக்காதே திறந்திடு திறந்திடு. காரைக்கால் கெஃபா இன்ஜினியர்ஸ் மற்றும் பில்டர்ஸ் அசோசியேஷன் சார்பில் சமய நல்லிணக்க இப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்வு நடைபெற்றது. காரைக்கால் இன்ஜினியர்ஸ் அண்ட் பில்டர்ஸ் அசோசியேஷன் சார்பில் சமய நல்லிணக்க இப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்வு நடைபெற்றது. இந்த நிகழ்வுக்கு சங்கத்தின் தலைவர் சுந்தரமூர்த்தி தலைமை தாங்கினார். மேனாள் தலைவர்கள் கட்ஃபாஸ்ட் மூர்த்தி, சையது ஜாயிர் முன்னிலை வகித்தனர். சிறப்பு விருந்தினர்களாக அரசு சமாதான கமிட்டி உறுப்பினர்கள் தண்டாயுதபாணி பத்தர், எல்எஸ்பி சோழ சிங்கராயர் ஆகியோர் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினர். மௌலானா மௌலவி முகமது ரியாஜ் மிஸ்பாஹி சிறப்பு சொற்பொழிவாற்றி நோன்பு திறக்கும் நிகழ்வை தொடங்கி வைத்தார். நிகழ்வில் சங்கத்தின் பொறுப்பாளர்கள் மற்றும் முக்கியஸ்தர்கள் கலந்து கொண்டனர். நிறைவாக சங்கத்தின் செயலர் சுப்பிரமணியன் நன்றியுரை கூறினார். எங்களுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்கள் மீதும் நம் அனைவர்கள் மீதும் நோன்பு திறப்பு அழைப்பதில் மிகவும் ஒரு ஒற்றுமையை உண்டு பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு. நன்றானவர்களை அவர்கள் முதலாக நமக்கு போதித்தது ஒற்றுமையை பற்றிதான். இத்துடன் இந்த சிறப்பு தொகுப்பு நிறைவு பெறுகிறது. வணக்கம்.